ஒருநாள் உலகக்கோப்பை 2023 தொடர்ல விளையாடிய முகமது ஷமி அவர்கள் அந்த தொடர்ல அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றிய பவுலராக திகழ்ந்தார். அதன் பிறகு ஷமிக்கு இடது கால்ல அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இதனால ஒருநாள் உலகக்கோப்பைக்கு பிறகு தற்போது வரைக்குமே அவர் இந்திய அணிக்கு திரும்பல. இந்த நிலையில இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர் மூலம் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்திய அணிக்காக விளையாட இருக்காரு. முதல் T20 போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெற உள்ளது. இதற்காக முகமது ஷமி அவர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. முதல் 1 மணி நேரம் வரை தொடர்ந்து பந்து வீசிய அவர் திடீரென தன்னுடைய இடது காலை பிடித்துக் கொண்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சற்று சாய்ந்து சாய்ந்து நடந்து உடனே ஓய்வு அறைக்கு திரும்பியிருக்காரு. அதன் பிறகு அரை மணி நேரத்திற்கு பிறகு இடது கால மருத்துவ டேப் போட்டி கொண்டு மீண்டும் பயிற்சிக்கு திரும்பியிருக்காரா. இருந்தாலுமே அவ்வப்போது இடது கால சோதித்து பார்த்து கொண்டேதான் பந்து வீசிச்சிட்டும் இருக்காரா. இதன் மூலம் முகமது ஷமி இன்னமுமே 100% ஃபிட்னஸ் எட்டவல்ல அப்படின்னுமே கருதப்படுது. ஆகையால ஃபர்ஸ்ட் T20 போட்டியில கண்டிப்பாக ஷமி அவர்களுக்கு இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பும்ராவுமே தற்போது காயம் காரணமாக ஒரு சில போட்டிகள் அந்த விலகி இருக்காரு. இந்திய அணியுடைய பவுலிங் ஆர்டர் படும் மோசமாக இருக்கு. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது கவலையிலும் இருந்துட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.